வெளிப்புற பிரபாகரன் இருந்து ஆட்சி ஆண்டான் 30 வருஷம். ஒரு வீடும் பட்டினி கிடந்த வரலாறு இல்லை. முருங்காக்கா இது எங்கத்தியா முருங்கா இங்கேயா யாழ்ப்பாணம் ஏக்காச்சி சீவல் என்ன மாதிரி போகுது சீவல் இப்போ 1100 1100 போகும் கொஞ்சம் 1000 போகும் கிலோவா கிலோ 1000 எல்லாம் இங்கே தான் ஆமி இங்கே தான் கொள்ளணும் செய்யணும் பாருங்க புரிஞ்சா எவ்வளோ ஒரு கட்டு 50 ரூபா இதை அரைஞ்சு நீங்களே கொடுத்து விட்றது 60 பழங்கள்லாம் என்ன விலையில போகுது பழங்கள் என்ன வாழைப்பழங்கள் எல்லாம் இறக்கம் தானே ஜனம் இல்லை ஜனத்திட்ட காசு காசு வருமானம் களவெடுக்கிறவன் தான் பாராமலோட வணக்கம் மக்களே. இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சேனல் வந்து நான் கிளிநொச்சி மாவட்டத்தில், அதாவது கிளிநொச்சி சந்தையில் தான் நிற்கிறேன், சந்தை பகுதியில் தான் நிற்கிறேன். இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து நான் கிளிநொச்சி சந்தையை வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறேன். கிளிநொச்சி சந்தையில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இங்கே வந்து எப்படி வியாபாரம் நடக்குது, எங்கேருந்து பொருட்களை வந்து கொள்வனவு செய்யணுன்ற விஷயங்கள் அனைத்தையும் நான் இதில் பதிவிட போகிறேன். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இது அமையப்போகுது. மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்வதன் ஊடாக வந்து அன்றாட நடக்கின்ற விலையில் வந்து ஏற்றங்கள் இறக்கங்கள் சம்பந்தமாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதை வந்து அவங்கள்ட்ட கதைச்சி வந்து விலையில் குறைச்சி வந்து நீங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து முனைந்திரங்கள் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். இங்கே வந்து அம்மாக்கள் வந்து கீரைகள் வச்சு வைக்கணும் பாருங்கள். வீட்டில் இல்லாத கீரை வச்சிருக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. என்ன விலை போகுது கீரையா? இங்கே பார்த்து சொல்லுங்களேன். அங்கே திரும்புறீங்க. ஒளியிரியல் கேமரா காண்டுவாண்ணா உங்களை கொண்டு நாங்கள் எங்கே கொடுக்குறது? நாங்கள் எடுத்தா யூடியூப்பில் போடுவோம். நாளைக்கு பார்க்குறான் வந்து உங்கள்கிட்ட மேலேயோ வாங்கிட்டு போவான். அவ்வளோதான் நடக்கும். வேறு என்ன நடக்க போகுது? என்னம்மா இங்கே பாருங்க. அம்மா வச்சு வைக்கிறா கீரையெல்லாம் கனகாலமாக வச்சு. அம்மா கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக வச்சுருக்கிறீள்? கனகாலமாக அம்மா சார் எனக்கு தெரியும். முதல் ஆரம்பத்துலேருந்து தெரியும் வச்சுருக்காது. பாருங்க என்ன விலை போகுதம்மா கீரைகள்? ஒவ்வொரு கீரையிலும் சொல்லுங்க. இது என்ன கீரை? அது பசலி. இது முளக்கீரை. எவ்வளோ போகுது? விலை கூடி இருக்குதோ? இது 100 ரூபா போகுது ஒரு கட்டு. சொன்னாங்க 40 ரூபா போகுது விலைகள். இல்லை வந்தீங்கன்னா வந்து கிளிநொச்சி சந்தைகளை வந்தீங்கன்னா வந்து இந்த செக்ஷனுக்குள்ள ஃபுல்லாகவே அம்மாக்கள் வைக்கணும். வந்தீங்கன்னா நீங்கள் கீரையில் வந்து கேட்டு அதையிட்ட வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கதைச்சி பேசி வந்த பிறகு எல்லா தாடையும் விளையேற்றம் ஜனங்களுக்கு உழைப்பு தரப்பிதான் ஒரு நேரம் சாப்பிடக்கூடிய வழி இல்லாமல் கஷ்டப்படுதுகள். வீதி வழியிலே ரோட்டு வழியே குமர் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் குடியில் இருந்து பிச்சு எடுக்குதுகள். பார்க்க ஒரு பரிதாபமான சம்பவம் இருக்குது. அதுகள் வீடு வாசல்ல இருந்து ஒழுங்கா மனுஷன் மேல உழைக்கிறதுக்கு மனுஷன் மேர்களுக்கும் உழைப்பில்லை. உழைப்பில்லாத காரணம்னா இங்கேயோ இருக்கிறவன் வந்து இந்த நாட்டில் வந்து வேலை செய்து உழைச்சி கொண்டு இங்கே இருக்கிற பணத்தை சுற்றி கொண்டு போகிறாங்க. அப்போ மக்களுக்கு பொருளாதாரத்தை ஒட்டு சாமானும் தோட்டம் செய்கிறதுக்கோ இன்னொன்று ஒரு வறுமை கோட்டில் சரியான பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய கஷ்டம் இருக்குது. 2 பிள்ளை காணாமட்டு 2008 போனவங்க அங்க முடிக்காது. 2008 6ஆம் மாதம் 5ஆம் தேதி 7ஆம் தேதி 2 பிடிச்சவங்க. யோசிப்பு தான் காயம்லாம் பிடிக்காது. இதுவரையும் வந்த பிள்ளை 2 இல்லை. அப்போ கவுனியாக்க வச்சுதான் பிடிக்காது. ஆனால் எங்களுக்கு அதுக்கு முடிஞ்சு எங்களுக்கு நஷ்டம் தரையில அறிவு திட்டம் தரையில வந்த அறிவு திட்டத்தை திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்படி எங்களை மக்களை ஒரு பக்கத்தால கொண்டு கொண்டிருக்கிறாங்களோடைய ஒதுக்கி கொண்டிருக்கிறாங்க. எங்கெங்க பார்த்தாலும் புத்த சிலை அந்த சிலை அங்கங்க கட்டி அதுக்கு செலவழிக்கிற காசை இந்த ஏழையில் பசியில் நடக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நன்றி கொடுக்கணும். வெளிப்புற பிரபாகரன் இருந்து ஆட்சி ஆண்டான் 30 வருஷம். ஒரு வீடும் பட்டினி கிடந்த வரலாறு இல்லை.
மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, உரம் தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடு எல்லா வழியாலையும் எங்களை நிறுத்தி கட்டோட்டுகள் வச்சிருந்தா. ஆனால் உழவாரன் ஆட்சியலேக்க மண்ணெண்ணெய் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் விளக்கறியாமல் இருக்கையில் சுடரடி அடிஞ்சது. ஒவ்வொரு டின் போனிக்கையும் மொழூரி ஊற்றி அதை ஊற்றி ஒவ்வொரு வீடு வீடாக போட்டுருவான். விளக்கடிச்சு அந்த மொழூரியிலான விளக்கடிச்சு பிள்ளைகள் படித்தது. மண்ணெண்ணெய் இல்லைன்னா மண்ணெண்ணெய் இல்லாட்டுக்கும் அவன் பெற்று மோட்டர் சைக்கிள் ஓடினது, வாகனம் ஓடினது, கட்டிடம் இல்லை. கட்ட சீமந்து பக்கெட் வரையிலட்டா சுண்ணாம்பையும் போட்டு சர்க்கரையும் போட்டு சீமந்து கல் அறிஞ்சு வீடு கட்டின எல்லாம் கட்டினது. ஆனால் ஒரு முடி கீரை வந்து 5 ரூபா 10 ரூபா வந்துட்டது. ஒரு கிலோ அரிசி 6 ரூபா 7 ரூபாய்க்கு மேலே ஏறிட. ஏறிட்ட அரசாங்கம் வந்து ஒரு கிலோ அரிசி 250 ரூபா, 230 ரூபா, 215 ரூபா, 180 ரூபா அப்படியே விற்கிறாங்க. அவ்வளோ கட்டோட்டுக்கு அந்த தமிழன் செய்தான் தானே சாப்பாடு கொடுத்து வளர்த்தான் தானே எங்களுக்கு. பட்டினி இல்லாமல் தானே நாங்கள் வாழ்ந்தாள். இடத்துல பிரபாரன் உயிரோட இருக்கிறாரோ இல்லையோ தெரியல. அவன் இந்த ஆட்சி, அவன் இந்த பூமியில கால் வச்சிருந்தான். ஆனால் கௌரவமாக இருந்தான். எந்த இடத்துல ஒரு புள்ள போனாலும் மரியாதையாக வந்தது. பாலிய வன்முறை இல்லை, புரோசம் இல்லை, கனவு இல்லை. ஆனால் பொருளாதார தடை இல்லை. மக்கள்கிட்ட வீடு வீடாக மூட்டை முட்டையை அரிசி இருக்கு, மூட்டை முட்டையை மாவிருக்கு, மாவிர குடும்பம், போராளி குடும்பம், என்னப்பட குடும்பம் வேண்டாம் எல்லாம் மூட்டை முட்டையாக இருக்கும். பசி பட்டினி கண்டு நாட்டில் வரலாறு இல்லை. இதில் நீங்கள் பின்ன பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இங்கே வந்து தேங்காய் வந்து விற்று கொண்டிருக்கு. நம்ம வந்து கிட்ட போய் பார்ப்போம் வந்து தேங்காய் என்னென்ன விலையில் போகுது, எப்படியான விலையிலேருந்து கொள்வனம் செய்கிறவன்ற விஷயத்தை வந்து நான் பார்க்கக்கூடியமாக இருக்கும். வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்கிது பாருங்கள். இதில் விற்று கொண்டு நிற்கிறேன் தேங்காயில். இந்த பகுதி வந்து தேங்காயில் விற்கிற பகுதியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பேர் நிற்கிறோம்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். என்ன மாதிரி எவ்வளோ விலை போகுது அந்த மாதிரி பார்ப்போம். வாகனங்கள் எல்லாம் கலந்து பறக்கினம் ஏற்றினம். அண்ணா வணக்கம். என்ன மாதிரி என்ன விலை போகுது தேங்காய்? தேங்காய் இப்போ கூடுதலாக கிலோவுக்கு தானே போகுது. கிலோவா? கிலோ எவ்வளோ போகுது? கிலோ 110 ரூபா போகுது. ஒரு கிலோ 110 ரூபாண்டா கிட்டத்தட்ட எத்தனை தேங்காய் வரும் ஒரு கிலோவுக்கு? ஒரு கிலோவுக்கு 1 கிலோ தேங்காயும் இருக்குது, 100 கிராம் இருக்குது. 1000 கிலோ 1000 தேங்காய் நடத்தா குறைஞ்சது 650 100 கிலோ வரும். இதில் 2-3 தேங்காய் காட்டுங்களேன், தொட்டு காட்டுங்களேன். மூன்று தேங்காய் இருக்கு. இது 1.2.3 எல்லாம் நிறுத்த கொண்டிருக்கணும். இதில் பெரிய காயம் வரும், சின்ன காயம் வரும், எல்லாம் கலந்து வருமா? இது கூடுதலாக பெருசாக வரும். பயங்க பாப்பா 1 200 1 300 கிட்ட 1 200 1 200 விலை வந்து எவ்வளோ இருக்கும்? 112 ரூபாண்டா. அதில் விலை வந்து 24 136 ரூபா ஒரு தேங்காய். 136 ரூபா இதுன்ற விலை. ஒரு தேங்காய் வந்து 136 ரூபா போகுது. அது சைஸாக போகுது, பெரிய சைஸ். அதோட சின்ன நம்பர் 50 ரூபா காய். இது வந்து 55 ரூபா. 55 ரூபா. இதெல்லாம் சேர்த்து வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து நான் தொகையை அடுத்து இதான்றீங்களோ? தொகையை அடுத்து ஏற்றுறது 2-3 ரூபா. திருவண்ணாமலை, யாழ்ப்பாணம், கொழும்பு. யாழ்ப்பாணத்து இங்கே தான் போகுது. இல்லை இது ஓடர்களுக்கு பொறுத்து. இந்தியாவில் வேறு இந்தியாவில் தேங்காய் வந்து கொட்டி கொண்டிருக்கிறேன். எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு சொன்னேன். தேங்காய் வந்து சந்தைக்குள்ளே வந்தால் விழா கூட போகும், குறைய வந்தால் கூட போகும். அப்படியே முதல்ல அதுக்குள்ளே இருந்தது, இப்போ இங்கே மாற்றியாச்சோ? சரி சரியா. இப்போ நீங்கள் என்ன அடுத்து இங்கே கொள்வனா செய்த வழியில் கொடுக்குறீங்க அப்படியோ? கொள்வன் செய்து கொண்டாங்க சில்லறையா வரேன். என்ன இப்போ உங்களுக்கு என்ன என்ன விற்கிறதில்ல பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன். பிரச்சனை விற்கிறது கிலோ கணக்கு போய்க்கு பிரச்சனை தான். இங்கே வந்து மூட்டையில் அடக்கி கொண்டிருக்கிறேன் பாருங்க. எல்லாமே இதெல்லாம் அடைக்கணும் மூட்டையில். முட்டையை கொழும்புக்கு அனுப்பும். இது குழம்புக்கு. இதெல்லாம் இப்போ குழம்புக்கு போகுது. இதெல்லாம் பாருங்க ஏலம் கூறிக்க கொண்டிருக்கிறேன் பாருங்க தேங்காய்க்கு. அண்ணா கூறுங்க எவ்வளோ அண்ணா? 80 ரூபா. அந்த விலை என்னண்டு இதாக கொண்டு விற்க 60 ரூபா.
மாமோய் மாமா லோரியோட நிறைய வந்துருக்காருங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து முன்னுக்கு வந்து பழங்கள் வந்து வச்சுருக்கீங்க. முன்னுக்கு பாருங்க ஃபுல்லாகவே பழங்கள் பழக்கடைகளாக தான் இருக்குது. இந்தியாவில் ஃபுல்லாகவே பழக்கடைகள் தான் இந்தியாவில் வச்சுருக்கீங்க. இந்தியாவில் பாருங்க நிறைய இருக்குது. என்ன எடுக்கிறீங்க? உங்களை எடுத்து விட முடிச்சு என்ன எடுக்கிறீங்க நீங்கள்? என்ன மாதிரி தம்பி போகுது பழங்கள் விலையல்? நல்லா இருக்குதா? இது என்ன பாப்பா இது எங்கே இங்கத்தியானோ? ஆ எங்கத்தியா? ஆ என்ன விலை போகுது? விற்கிறேன் நீங்கள் 1 கிலோ. ஆ நல்ல பெரிய பழம் என்ன இது? மாதுளம்பழம் தான் விலையம்னு சொல்லி நான் பாருங்க அப்படி இருக்காண்டு. இந்தியாவில் பார்த்து கொண்டு அப்படியே போவோம் பாருங்க. இந்தியாவில் வேலை நடக்குது வேலை திட்டங்கள். என்ன மாதிரி உங்களோட வாழ்வாதாரம் போகுது? பழங்கள்லாம் என்ன விலையில் போகுது? பழங்கள் என்ன வாழைப்பழங்கள் எல்லாம் இப்போ எல்லாம் இறக்கம் தானே. காற்று கழிச்சா காற்று விலை குறைஞ்சிட்டா பழங்கள்? என்ன விலை போகுது? இதர விலை போகுது? இதில் 160 ரூபா, கதலி 40 ரூபா, 60 ரூபா, காய் அடுக்கிறோம் 80 ரூபா அப்படி விற்கிறீங்களா? என்ன கட்டுப்படி ஆகுதா? இப்போ அன்னாசி 900 ரூபா விற்கிறாங்க, இப்போ 600 ரூபா விற்கிறோம். அன்னாசி என்ன விலை குறைஞ்சிருக்கு? 900 ரூபா விற்கிறாங்க, இப்போ 600. பழங்கள் இது ஆப்பிள் பழங்கள்லாம்? ஆப்பிள் பழங்கள் இது 5 போட்டது 700 ரூபா. ஒரு பழம் 150 ரூபா முடியும். ஓகே. 5 அடுத்தா 700 ரூபாயை கொடுக்கும். இது 250 ரூபா இந்த பழம். பழங்களையும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சரி சரியா. கிரேப்ஸ் எவ்வளோ போகுது இப்போ? இது 2400 ரூபா இம்போர்ட். இப்போ நல்ல பெரிய கிரேப்ஸாக இருக்குது என்னது? பெரிய கிரேப்ஸாக இருக்குது. இது மற்றது இந்த கொய்யாக்கா இதுகளெல்லாம்? கொய்யாக்கா கிலோ 600 ரூபா. இல்லை அங்கே தானே வருது, இங்கேயான கொய்யாக்கா இல்லை எல்லாம் குழம்பு பக்கம் இருந்தது. அங்கே தம்புள்ள குழம்பு பக்கம். அதனால் நீங்கள் எடுத்து செய்கிறாக்குள்ள கொஞ்சம் ஒரு இறங்குமே. சரி சரியா. சரிண்ணா ஓகே நன்றியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வெற்றிலை கடையெல்லாம் இருக்குது பாருங்க. இங்கே ஃபுல்லாகவே இந்தியாவில் வெற்றிலை கடைகள் ஃபுல்லாக வெற்றிலை மற்ற சாம்பிராணிகள் அதுகள் எல்லாம் வச்சுருக்கணும். இந்தியாவில் என்ன மாதிரி போகுது? பரவாயில்ல. எப்படி போகுது பிஸ்னஸ்கள்? பிஸ்னஸ்கள் இப்போ கொஞ்சம் மட்டும். சீவல் என்ன மாதிரி போகுது? சீவல் இப்போ 1100 ரூபா. 1100 ரூபா போகுது. வேறு என்னென்ன வச்சுருக்குறது இப்போ நீங்கள்? கப்புலம் இருக்குது, பட்டு இருக்குது, எல்லா ஜாமான் கோயிலுக்குரிய சாமான் இருக்குது. கோயில் சாமான் ஃபுல்லாக இருக்குது. வெற்றிலை இப்போ என்ன? வெற்றிலை இப்போ 4 ரூபா இன்றைக்கு. என்ன ஒரு வெற்றிலையா? என்ன அது கூடி இருக்கா விலை? இல்லை இப்போ கொஞ்சம் குறைஞ்சி 8 ரூபா மட்டும் போகுது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு. சரி சரியா. அவர்களுக்கு வந்தால் இல்லை சாமான் கோயிலுக்குரிய சாமான்கள் எடுக்கலாம் அந்த பகுதிக்குள்ள எல்லாம் பண்ணலாம். சரி ஓகே நன்றியா. என்றது அன்பு தமிழ் பீகோன்னு சொல்லி யூடியூப் சேனல் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தொகுதி ஃபுல்லாக வந்து இந்த அதாவது மட்பாண்டங்கள், அகப்புகள், இதுகள், பிரம்பால் செய்யப்பட்ட பொருட்கள், தனியோடியால் செய்யப்பட்ட பொருட்கள் இதெல்லாமே இருக்குது பாருங்கள். இடியப்ப தட்டுகள், மற்ற புட்டு வைக்கிற இந்த நீத்திப்பட்டிகள் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே ஐயா வந்து நிற்க வாங்குறதுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்காண்டு. ஐயா வணக்கம் ஐயா. என்ன மாதிரி என்ன விலை போகுது? சுலகுகள் இதுகள் 1500 1000 வரை இருக்குது. எப்படி எப்படி சின்ன சுலகா பெரிய சுலகா? நல்ல சுலகு 1500. இது 1500 ரூபா இந்த சுலகு. எது 1000 ரூபா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது அப்படியா? இது நல்லது, இது நோமல். அது நோமல், இது நல்லது. பாய் எல்லாம் என்ன விலை போகுது? 1800 ரூபா. இந்த கடகங்கள் சின்ன இதுகள் பட்டியல் 300 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருக்குது. இந்த பக்கத்துக்கு வந்தால் ஃபுல்லாக எடுக்கலாம். அகப்பி எல்லாம் என்ன விலை போகுது? இதெல்லாம் என்ன விலை? 80 ரூபா. 250 ரூபா 80 ரூபா. இந்த பகுதிக்குள்ள வந்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபுல்லாகவே மட்பாண்டங்கள், மற்ற சுலகுகள், பாயல் அதுன்னு சொல்லி எல்லாமே இந்த இதால் செய்யப்பட்ட பொருட்களை வந்து கொஞ்சம் மலிவாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா. நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது.
இங்கே வந்து நாங்கள் இப்போ அடுத்தது மரக்கறி செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம் பார்ப்போம். மரக்கறிகள் என்ன மாதிரி வச்சிருக்கோம்னு தெரியல, இருக்கா பார்ப்போம், போயிட்டு கேட்டு பார்ப்போம் என்ன விலையில் போகுதுன்னு தெரியல. இருக்கா என்ன ஆளுங்க இல்லையா வேறா என்ன மாதிரி அதான் பாருங்க அண்ணா வச்சுக்க பாருங்க. என்ன மரக்கறிகள் விலையை கேட்டு பார்ப்போம் என்ன விலையில் போகுதுன்னு தெரியல. என்ன மாதிரி என்ன மலைஞ்சிருக்குதா இல்லாட்டி ஏறு இருக்குதா விலையை? இல்லை கூடி இருக்குது. ஒரு 2 கிலோ எல்லாம் குறைஞ்சிருந்தது, இப்போ கடும் சூடாக போகுது. அப்படியா? என்ன விலை போகுதுப்பா? தக்காளி எவ்வளோ போகுது? தக்காளி எல்லாம் 350 ரூபா போகுது. பூஞ்சி எல்லாம் 1000 ரூபா போகுது கிலோ. கொஞ்சம் 1000 ரூபா போகுது கிலோவா? கிலோ 1000 ரூபா. கறிமுளா 700 ரூபா. கறிமுளா 700 ரூபா. முருங்காக்கா? முருங்கங்க 800 ரூபா. இது எங்கத்தியா முருங்கா? இங்கேயா யாழ்ப்பாணம்? ஜக்காச்சி. 600 ரூபா. வெங்காயம்? வெங்காயம் இது கிலோ 280 ரூபா போகுது. மற்ற பாகிஸ்தான் வெங்காயங்களுக்கு அது 24 ரூபா. மற்ற சின்ன வெங்காயம் 450, இது 380. எல்லாம் விலையெல்லாம் நிற்குது. கட்டும் பிள்ளை மழை தானே. கத்தரிக்காய்? கத்தரிக்காய்னா 500 ரூபா. கத்திரிக்காய் 500 ரூபா. அதுதானே. உருளைக்கிழங்கெல்லாம் எங்கத்தியா? உருளைக்கிழங்கெல்லாம் பாகிஸ்தான் கிழங்கு. உருளைக்கிழங்கு 20 ரூபா. அது கொஞ்சம் எல்லாம் காலம் விலை. ஒவ்வொன்றும் விலையில் இருக்கு என்ன? ஆனால் பழங்கள் கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு போல இருக்கு. பழம் கதலி இதர கொஞ்சம் விலை குறையும். இது பூசணி? பூசணிக்காய் 120 ரூபா. 120. கேட்டு 23ஆம் தேதி பாருங்க ஐயா காய்ச்சோ நிற்கிறார். இதெல்லாம் இருக்கு பாருங்க. இங்கே ஆமைங்க எல்லாம் வந்து இங்கே எடுக்க வந்துருக்கீங்க பாருங்க. உள்ளுக்கு நிற்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு 280 கொடுத்தோம். இதை பாருங்க எல்லாம் மரக்கறிகள் இருக்குது. எல்லாம் இங்கே தான் ஆமி இங்கே தான் கொள்ளணும் செய்யணும் பாருங்க. என்ன மாதிரி என்ன எப்படி விலை போகுது? கூடிட்டுதா விலை? என்னத்துக்காக? வெள்ளத்துக்காகவா? பாவக்காய் என்ன விலை போகுது? 800 கிலோவா? இது என்ன கோவா? கோவா வந்து 250 ரூபா. மரவள்ளி கிழங்கு என்ன? மரவள்ளி கிழங்கு 150 ரூபா. மரவள்ளி கொஞ்சம் பரவாயில்ல என்ன? சரி ஓகே, நீங்கள் பாருங்கள். ஓகேயா? ஓகே பாருங்கள். இங்கெல்லாம் வச்சிருக்கீங்க மரம். என்ன என்ன உலாக்கி என்ன பாருங்க. இங்கே எல்லாம் வச்சிருக்கேன் மரக்கறிகள் ஃபுல்லாக. இங்கே வந்து கீரைகள் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. என்னம்மா கீரை அரிஞ்சு கொண்டு யாருக்கு சமைக்க போறீங்களா? எங்களுக்கு அரிஞ்சு கொடுக்குறீங்களா? என்ன கீரை அது? என்னம்மா? குறிஞ்சா. எவ்வளோ ஒரு கட்டு? ஒரு கட்டு 50 ரூபா. இது என்ன அரிஞ்சு நீங்களே கொடுத்து விட்றது? ஆமாம். இந்த கீரை என்ன கீரை? பேர் என்ன அதுக்கு? மற்ற இது முளைக்கீரை. வேறு இது முளைக்கீரையா? குமட்டியா? என்ன விலை போகுது கட்டாது? 600 ரூபாயா? 60 ரூபா. சரி சரிங்க. அம்மாட்ட நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே அரிஞ்செல்லாம் கொடுத்து கொண்டிருக்கேன். நீங்கள் எடுத்து கொண்டு போகலாம். படி அவள் அரிஞ்சு சமைச்சு கொடுக்க மாட்டா. அரிஞ்சு கொடுக்குறா நீங்கள் எடுத்து கொண்டு போகலாம். மெதுவாக எடுக்கலாம் விலை அரிஞ்சாலும். ஆமாம். இந்த கண்டு எவ்வளோம்மா? 100 ரூபாயா? இது குறிஞ்சா என்ன? என்னது குறிஞ்சாதான் என்ன? குறிஞ்சா கண்டு இருக்குது. பாப்பா நான் எடுக்கல் மட்டும் வேற எடுத்துகிட்டு போகிறேண்ணா. சரி பாருண்ணா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற இந்தியாவில் வந்து மரக்கறிகள் எல்லாம் வச்சிருக்கணும் பார்ப்போம். இதுக்குள்ளே இந்த செக்ஷனுக்குள்ளேயும் வந்து மரக்கறிகள் தான் நிறைய வச்சிருக்கணும். இதுகள்டையும் என்னென்ன விலைகள் என்று கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அங்கால நாங்கள் சில விலைகள் கேட்டு நாங்கள் அவையோரோட விலை சொன்னவே. இந்தியாவில் அங்கே கேட்காத விலைகளை கேட்காத மரக்கறிகள விலைகளை வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். பார்ப்போம் உள்ளுக்க போயிட்டு. இந்த பாருங்க இந்தியாவிலாம் வச்சிருக்கிறேன் மரக்கறிகள். ஃபுல்லாகவே மரக்கறி வச்சிருக்கிறேன். புடலங்காய் எவ்வளோ என்ன? இல்லை நீங்கள் சொல்லுங்கள் விலை எவ்வளோ போகுது பாருங்கள். புடலங்காய் அளவாக பாருங்கள். 1 கிலோவா? 1 கிலோ 80 ரூபா. இப்போ நோட்டை பார்த்தீங்களா? எத்தனை அடி வரும் அது? 4 அடி வரும் பாருங்க. 4 அடி இருக்குது புடலங்காய்.
தேசிக்காயில் என்ன விலை வேறு இருக்குதா? 1200. தேசிக்காய் 1200 ரூபா கிலோ. அங்கால கேட்காத விலை கேட்போம். கரெக்ட் 100 ரூபா கால் கிலோ. 100 ரூபா கால் கிலோ பாருங்க. கரெக்டு எங்கேருந்து வருது? ரம்புல்ல. பாருங்க இந்தியாவில் ஃபுல்லாக நிற்கணும், எடுத்து வைக்கணும் பாருங்க. ஓகே ஃபுல்லாக வச்சுருக்கேன். பூசணிக்காய் என்ன விலை போகுது? கொஞ்சம் 100 ரூபா கிலோவா? கிலோ எவ்வளோ? 100 ரூபா. வேறு என்னென்ன ஒவ்வொரு இதெல்லாம் சொல்லுங்களேன், என்னென்ன விலையெல்லாம் போகுதுண்டு. கத்திரிக்காய் அண்ணளவா சொன்னீங்கடா சரி. கத்திரிக்காய் கொஞ்சம் விலை கூடி, இப்போ கொஞ்சம் மரக்கு கொஞ்சம் விலை கூடி. விலை கூட என்ன? கத்திரிக்காய் எவ்வளோ இப்போ? கத்திரிக்காய் இன்றைக்கு 400 ரூபா போகுது. இண்டியான் விலை. ஓகே. ஒரு முருங்கம் ஒவ்வொரு நாளையும் விலை, ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விலை போகுது. சரி சரி. முருங்கைக்காய் எங்கே அங்கே? இங்கே தான் கிலோச்சு தான். இந்த கேரட்டுகள் இதுகள் கரெக்டு கிளம்புலாம் தான் டம்புள், இதெல்லாம் டம்புள். தம்பிள் ஐட்டம் லீக்ஸ் இது எவ்வளோ போகுது? என்ன வீட்டு 500 ரூபா கிலோ. வீட்டில் 5 ரூபா, கரெக்ட் 3 ரூபா, கிளம்புலாம் 600. எப்படியும் ஒரு 10,000 ரூபாவோட வேணும்னு சொல்கிறீங்க. சரி அண்ணா. ஓகே 10,000 காணாது. காணாதானே? சரியா பாருண்ணா. ஓகே ஓகே பிரதர். மற்ற இந்தியாவில் வந்து தேயிலை ஐட்டங்கள் இருக்குது. தேயிலை மற்ற அந்த புல்ல சின்னாங்களை போடுற அந்த நீலம் கலர் ஐட்டங்கள் வச்சுருக்கணும். இந்தியாவில் இங்கே காய்கறி இது வரணும் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுக்கலாம். மற்ற இந்தியாவில் வந்து மிளகாத்தூள்கள், மஞ்சள் தூள்கள், பருப்புகள், உள்ளிகள், அப்பளம் மிளகா ஃபுல்லாகவே இங்கே எல்லாமே இந்தியாவில் கிடக்குது. நீங்கள் இந்தியாவில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஐட்டங்கள் எடுக்கலாம் ஃபுல்லாகவே. அண்ணா சொல்லுங்கண்ணா, என்னென்ன வச்சுருக்குறீங்க கடையிலேண்டு? சொன்னீங்கண்டா தான் இங்கே வாரம் அவங்கள கட்டி பார்த்துட்டு போவாங்க. என்னண்டு? மிளகாத்தூள் மெயினா? எவ்வளோ போகுது கிலோ? கிலோ 1200 ரூபா போகுது. சில்லறை விற்கிறோம். சில்லறை ஏன் கொடுக்குறீங்க? சில்லறை 1200 ரூபா, துவைக்கு 1100 ரூபா. சரி ஓகே ஓகே. நான் அப்போ அங்கே பார்த்துட்டு வரேன். ஓகே வெங்காயம் வச்சிருக்கிறேன் பாருங்க. உங்கள் அக்கா எல்லாம் அடுக்கி கொண்டிருக்க தூள்கள் எல்லாம் இந்த பருப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு விதையில் வந்து கட்டி வச்சிருக்கணும். அதாவது அவங்க உள்ளி வச்சிருக்கணும், சோயா மீட் வச்சிருக்கணும். சோயா மீட்டில் 2 விதம் இருக்குது. பட் ஒவ்வொரு இதுகளும் வந்து இங்கே மெலிவாக வச்சிருக்கணும் பாருங்க. இங்கே வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. மிளகாத்தூளெல்லாம் கட்டி வச்சுருக்கோம். உங்களுக்கு கிலோ கணக்கில் 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தெரியணும். மற்றது இங்கெல்லாம் பாருங்க கடுகு, சீரகங்கள், உள்ளிகள் எல்லாம் வச்சுருக்கணும் பாருங்க. ஃபுல்லாக மஞ்சத்தூள், புளி எல்லா இதெல்லாம் வச்சுருக்கணும். சரி சரி. பிஸியாக இருக்கிறீங்க போல இருக்கு. ஓகே இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. இங்கே வந்து எண்ணெய் எல்லாமே இருக்குது. எண்ணெய் எல்லாம் வச்சுருக்கணும் பாருங்கள். எண்ணெய் சாக்கடை ஐட்டங்கள் இங்கே வச்சுருக்கணும். முட்டைகள் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்பளம் எல்லாம் வச்சுருக்கேன் ஃபுல்லாக வந்து இது எழுது. அண்ணா என்ன மாதிரி அண்ணா எப்படி போகுது? என்னண்டண்ணா புறவாக இருக்குது நான் வராங்க. அதான் என்னென்னா இந்த தொகுதிக்கெலாம் வந்து நேராக வந்தீங்கன்னா வந்து இதுக்குள்ள சகலை இங்கே இதில் வடகம் கூட வச்சுருக்கேன் பாருங்க. முன்னே பார்த்தீங்கன்னா வடகம் கூட இருக்குது. நேராக வந்தீங்கன்னா சரி இந்த தொகுதி இங்கே பற்படிகள் இருக்குது, எண்ணெய்கள் இருக்குது, மற்ற தூள் ஐட்டங்கள் இருக்குது. இந்த பக்கத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குரிய சாமான் எல்லாத்தையும் ஒரு இடத்த எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ணா இருக்க கடைசி கடை நேராக வந்தீங்கன்னா பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா. இங்கே வந்து ஃபுல்லாக வாழைக்குலையில் இருக்கணும். இப்போ வாழைக்குலை வந்து குறைஞ்சிட்டுது. என்னென்னா எல்லாம் ஏற்றி அனுப்பிட்டோம். கொஞ்சம் தான் இப்போ இருக்குது. நான் கொஞ்சம் முதல் வந்து எடுத்துருக்கணும் ஃபுல்லாக. கொஞ்சம் பாருங்கள் இதில் வெங்காயங்கள் மற்ற பூசணிக்காய் எல்லாம் இருக்குது. இங்கால இதில் வந்து கொள்வனவு செய்து வந்து வேறு இடங்களுக்கு வந்து சேவ் பண்ணி கொண்டு இருக்கிறது வந்து இருக்குது பாருங்கள். எல்லாம் வச்சுருக்கணும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மற்றது இந்த அரிசிகள், சீனி, பருப்பு ஐட்டங்கள் ஃபுல்லாகவே இதில் இருக்குது பாருங்கள். இங்கே வச்சுருக்கணும் வந்து மருதடி அம்மன் வாணிபம் இருக்குது பாருங்கள். நீங்கள் நேராக வந்தீங்கன்னா சரி நேராக இதில் இருந்து நேராக வந்தீங்கன்னா முன்னுக்கு கடை இருக்குது. அண்ணா நிற்கிறார். அண்ணா கேட்டு தெரிஞ்சுடுவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன மாதிரி போகுது நிலைமையில்? என்ன மாதிரி போகுது உங்களோட நாளாந்த வாழ்க்கை நிலவரங்கள்?
வியாபாரம் இன்னும் வந்து 9-10 மணி ஆயிட்டு இன்னும் வியாபாரம் செய்யல சனம் இல்லை தினத்திட்ட காசு வருமானம் இல்லை களவெடுக்கிறவன் தான் பாராமலோட அவ்வளவு விலை உழைக்கிறவன் என்னண்டு உழைக்கிறவன் கஷ்டம் இந்த அரிசி பாருங்க 220. என்ன அரிசி என்ன இது நாடு கைக்குத்தே நாடு இது 200 ரூபா. இப்ப இன்றைக்கு 200 ரூபா விக்கிறோம். என்ன அரிசி அது புத்தரிசி புத்தரிசி ஆனா இப்ப மில்காரன் சொல்றான் 205 ரூபா 200 ரூபா விக்கிறோம். லாபம் நட்டதெல்லாம் விற்கிறீங்க சனத்தை பார்த்தீங்களே சனமும் இல்லை கடையில் இது சம்பா 250 இந்த சம்பா 350 இது இது இந்தியன் பொன்னி 280 இது என்ன விலை போகுது அது என்னது அது பாசுமதி 850 முதல்ல எவ்வளோ போனது அது முதல் 180 200 ரூபா போனது என்ன இப்போ எல்லாம் பரிய போட்டு எல்லாம் என்னென்ன இது உங்களோட ஃபுல்லா எல்லா ஐட்டங்களும் இருக்குது கடையில் எல்லாம் வந்து எடுக்கலாம் ஆக்களில் சாமான் இருக்குது ஆக்களில் பாருங்க சந்தை எப்படி இருக்கு பிடிக்க இது கவுப்பியல் பயிர் ஐட்டங்கள் கவுப்பி 850 இது உளுந்து 800 ரூபா பயிர் 1100 சரி பாப்போம் மற்ற கடையிலும் பாப்போம் செத்தல் மிளகா எவ்வளோ வேணா போகுது 800 ரூபா செத்தல் மிளகா 2 விதமாக இருக்குது என்ன அப்படியோ எல்லா ஐட்டங்களும் வந்து அடுக்கலாம் இந்த பகுதிக்குள்ள வந்து அடுக்கலாம் இல்லாத ஆக்கள் இல்லை பார்க்குற மக்கள் வந்து ஓடி வாங்க வந்து இந்த அன்னையாக்களை பாருங்க. இது வந்து நேராக வந்து அந்த பாதைக்கு முன்னுக்கு இருக்க கடையில் தொகுதி தானே இது. இதில் வந்து அவங்கள்ட்ட கதைச்சி வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான விலையில் வந்து பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாமா இருங்க. ஃபுல்லாகவே கடை வந்து திறந்துருக்குது. ஆனால் ஆக்களை தான் காணல. பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போத்திய பொருளாதார பிரச்சனையால் வந்து கனவேருக்கு வந்து பாதிப்புகள் இருக்குது. அதால் வந்து வியாபாரம் பெருசாக இல்லை. இப்போ வந்து வியாபாரம் குறைஞ்சிருக்கு தானே என்ன அப்படி தானே. அதால் இப்போ எல்லாம் கடை திறந்துருக்குறீங்க ஆக்களை காணல. சரி பொருளாதார பிரச்சனை தான் முழுமையான பிரச்சனை. அதால் உழைப்பு இல்லை. என்னென்னா எல்லாம் இப்போ அநேகமாக கிளினிக்கை பொறுத்த மட்டும் வெளிநாட்டுக்காரர் குறைவு. ரெண்டாவது உழைப்பு இல்லை. உழைப்பு இல்லாத காரணத்தினால சனத்துக்கு சீவிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான். அதே இன்னொரு பிரச்சனை கேட்டால் என்னட்ட வேண்டிட்டு அங்கே வேண்டிட்டு இங்கே வேண்டிட்டு அப்படி மாறி போயிடுறாங்க. பிரதானம் தான் அவ்வளோதான். அதால நாங்கள் பாதிக்கப்படுறோம். சரியான மாதிரி பாதிப்பு. எல்லா இடமும் கடை தானே. இன்னும் அப்படி இல்லை. குறிப்பிட்ட ஆக்கள் தான் கடை போடலாம். இப்போ எல்லாரும் போடலாம். அங்கேயும் பிஸ்னஸ் செய்யலாம். ஆனால் கையில் காசு இருக்கா இருக்கா. சரி அண்ணா ஓகே நன்றியா. நன்றி. சரி ஓகேண்ணா சந்திப்பா. ஓகே.